கரூரில் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டா கத்தியுடன் பிறந்த நாள் கொண்டாடிய சிறுவன் உட்பட 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சியில் ரீல்ஸ் வெறியில் அத்துமீறியவர் மீது நடவடிக்கை பாயுமா? கஞ்சா, அடிதடி, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இளைஞர்கள் நடு ரோட்டில் கத்தியை காட்டியதால் போலீசார் லத்தியை தூக்கி சிறை விருந்து அடைத்துள்ளனர். பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய அடாவடி பாய்ஸுக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காம்புலியூர் பகுதியில் மேம்பாலம் அமைந்துள்ளது. சேலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த மேம்பாலம் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும். இந்த சூழலில் நல்லதங்காள் ஓடையைச் சேர்ந்த அஜித் என்பவர் தனது நண்பர்களுடன் பிறந்த நாள் கொண்டாடி உள்ளார். இதற்காக கேக், அதை வெட்டுவதற்கு பட்டாக்கத்தி மற்றும் வான வேடிக்கை நிகழ்த்த பட்டாசுடன் மேம்பாலத்திற்கு சென்றுள்ளார். நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தை சாலையின் குறுக்கே நிறுத்திவிட்டு பட்டா கத்தியை தூக்கி நின்று அவ்வழியாக சென்றவர்களை அச்சுறுத்தி உள்ளனர். அத்துடன் சாலையின் தடுப்பு மீது பட்டாசை பற்ற வைத்து வாகன ஓட்டிகளை பதற வைத்துள்ளனர். கெத்து காட்டுவதாக நினைத்து இது தொடர்பான வீடியோவை இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். அது போலீசாரின் கண்ணில் பட்டதும் அடாவடி பாய்ஸை தட்டி தூக்கி உள்ளனர். 17 வயது சிறுவன் உட்பட 6 பேரை போலீசார் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் அனைவரும் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபட திட்டம் தீட்டியதும் அம்பலமானது. இதையடுத்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் முக்கிய குற்றவாளிகளான அஜித் மற்றும் ஹரிஹரன் ஆகிய இருவரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். இதில் பிறந்த நாள் கொண்டாடிய அஜித் உட்பட 6 பேர் மீது கஞ்சா, அடிதடி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே திருச்சி மாவட்டம் களத்துப்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ரீல்ஸ் வெறியில் ஊருக்குள் உதார்விட்டு தெரிந்துள்ளார். கொத்தனார் வேலை செய்து வரும் இவர் கையில் சாந்து கரண்டி பிடிப்பதற்கு பதில் கத்தியை தூக்கியுள்ளார். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் ஆயுதங்களை வைத்துக் கொண்ட அந்த வீடியோக்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதற்கு லைக்ஸ் தேடி வரும் என்று எதிர்பார்த்திருந்தவரை போலீசார் தேடிச் சென்றுள்ளனர். பட்டா கத்தியுடன் சுற்றித் திரிந்த கொத்தனாரை கட்டம் கட்டி தூக்கிய போலீசார் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் மணப்பாறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ரீல்ஸ் மோகத்தில் பட்டா கத்தியை தூக்கிக் கொண்டு வீடியோ பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்த நிலையிலும் தொடர்ந்து லைக்ஸ் வெறியில் இளைஞர்கள் சிலர் அடாவடியில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக கூறப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.